ஆர்ட்ஃபிளட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் கிராஃப்ட் ஐடியா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க டிஸ்ப்ளேல இருக்க கோகோனட் ஷெல் ஃபோம் கிளே. கிளே இல்லாதவங்க நார்மல் கிளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோம் கிளே இல்லாதவங்க மோல்டட் கிளே இல்ல நீங்களே ஹோம்மேட் ப்ரிப்பேர் பண்ண கிளேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கிளேவை எடுத்து நான் என்ன பண்றேன்னா, இந்த கோகோனட் ஷெல்ல இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஃபோம் கிளே யூஸ் பண்ணும்போது கம் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு அவசரத்துல ஸ்டார்ட்டிங்ல அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோம் கிளேவ இதுல கம் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணோம்னா, நல்ல சூப்பரா அழகா ஸ்டிக் ஆயிடும். உங்களுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்காவும் இது இருக்கும். ஓகேவா? ஸ்பாஞ்சி மாதிரி இருக்காது. யூசுவலாவே ஃபோம் கிளே அப்படின்றது நமக்கு தெர்மாகோல் மாதிரி பிக்கிற மாதிரி வரும். பிஞ்சிரும் இல்லையா? இந்த மாதிரி கம் போட்டு நீங்க ஒட்டும்போது, உங்களுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி சூப்பரா கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்க அடுத்த வாட்டி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் நம்ம இத ஃபுல்லா காய வைக்கணும். ஒவ்வொரு ஃபோம் கிளேவும் காயறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1/2 அன் ஹவர்ல இருந்து 2 ஹார்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்ப இது ஃபுல்லா இந்த மாதிரி இந்த ஃபோம் கிளேவ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, அதுல வந்து இந்த அன்ஈவன் இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி கிளேவ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா நம்ம எந்த கலர் கிளே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோம் கிளே. ஏன்னா இதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ண போறேன் அது மேல. சரியா? அதனால நம்ம இந்த கலர் கிளே தான் யூஸ் பண்ணணும். ஒயிட் கலர் தான் வேணும், ரெட் கலர் தான் வேணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் இந்த யெல்லோ கலர் கிளேவ இந்த மாதிரி நல்ல ரவுண்டா பெருசா எடுத்துட்டு, அது அப்படியே ஒரு ஃப்ளாரினுடைய பெட்டல் ஷேப்புக்கு அதாவது ஓவல் ஷேப்ல கூட கொண்டு வந்துட்டு, ஒரு பக்கம் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபெதர் ஸ்வான் இல்ல டக் இதுக்கெல்லாம் ஃபெதர் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும். இன்னொரு பாலையும் எடுத்துக்கோங்க. இந்த பாலையும் என்ன பண்ண போறோம்னா, ஃப்ளார் ஷேப்புக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு, இத நல்ல பெருசா ஒரு ஃப்ளாரினுடைய இதழ் மாதிரியே அழகா எடுத்துட்டு வந்துரணும். இந்த இதழ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, 3 டிஃபரண்ட் சைஸஸ்ல கட் பண்ண போறோம். அதோடைய டாப்ல. ஓகே. ஸோ இந்த டாப்ல 3 இந்த மாதிரி பீசஸ் வச்சு சிசர் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் சாஃப்ட்டா இந்த மாரி கர்வியா கொண்டு வந்து இப்படி எடுத்து வச்சிடணும். அடுத்து இந்த கர்வ்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா பண்ணிட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பெரிய உருண்டையும் நான் எடுக்க போறேன். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த ஃபெதர இப்படி நம்ம இதுல அழகா அட்டாச் பண்ணிடுறோம். நீங்க ஃபெவிபாண்டும் யூஸ் பண்ணலாம், ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்டிக்கிங் ஏஜென்ட் வேணாலும் இதுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஷேப் இதுல இப்படியே வந்து ரீட்டெயின் ஆகணும். கொஞ்சம் வளைவாவே இருக்கணும். ஓகேவா? ஆனா இது வளையாது. ஆக்சுவலா வந்து ரொம்ப கீழ பெண்ட் ஆகுற மாரி இருக்கும். அதுக்கு சப்போர்ட் குடுக்குற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஷேப் கிடைச்சிரும். இந்த பெரிய பால் உருண்டை கிட்டத்தட்ட நெல்லிக்காக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா? இத அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா இந்த மாரி மெஷர் பண்ணிட்டு, இத என்ன பண்றீங்கன்னா, அந்த கோகனட் ஷெல்லுல கம்மோட சேர்த்து அப்படியே அந்த உருண்டையை இதில் அழுத்த வேண்டும். ஓகே. ஸோ இதில அழகா நம்ம இப்படி இதில பிரஸ் பண்ணிடுறோம். ஸோ பிரஸ் பண்ணணும் அப்படின்னா, இதோ பாருங்க இந்த மாதிரி வச்சு பக்கத்துலருந்து அப்படியே பின்னாடி சைட்ல எடுத்து போய் அப்படியே பின்னாடி வச்சு, இத அப்படியே வந்து நம்ம அப்படியே பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த சூளத்துல எலுமிச்சை பழத்த சொருகுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த மாரி ரெட் கலர்ல நம்ப இப்படி பண்றோம். இந்த மாதிரி ஒரு கேரட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுறோம். இந்த ஷேப் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பால் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு கீழ நேரா ஓகேவா? மிடில்ல வச்சு இந்த மாதிரி பண்ணி அழுத்திறணும். ஓகே. ஸோ இப்படி பண்ணி அழுத்தி இந்த மாரி அட்டாச் பண்ணிடணும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஒரு கேரட் ஷேப் மாதிரி பண்ணிட்டு, அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில சேர்த்து அட்டாச் பண்ணிடணும். ஸோ 2 இந்த மாதிரி. ஆனா சைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பண்ணது கேரட் ஷேப் கொஞ்சம் பெருசா, செகண்ட் பண்ணது கொஞ்சம் சின்னதா. இது 2த்தையும் இப்படி நம்ம மேல மேல அட்டாச் பண்ணிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொஞ்சம் கொண்டு வந்துடணும். கொஞ்சம் குட்டி குண்டு கேரட் மாதிரி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இத என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஃபேஸுக்கு ஓகேவா? இது வந்து ஃபேஸு சொல்லிட்டேன்ல. ச்சே! ஓகே. இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து பீக் மாதிரி இதுல வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு ஃபெதர், முன்னாடி வந்து இந்த கீழ 1 அப்புறம் மேல பீக் மாதிரி. இது எல்லாத்தையுமே இப்போ ரெட் கலர்ல குடுத்துருக்கோம். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ரெட் கலர்ல தான் இருக்கணும். இல்லன்னா ஆரஞ்ச் கலர்ல இருக்கலாம். 2மே அழகா தான் இருக்கும். பேரட் கிடையாது இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி, இந்த பீக் இருக்கு இல்லையா? அலகுன்னுவாங்க. அதுக்கு வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் குடுத்துடுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்து கம் யூஸ் பண்ணி நம்ம இந்த தலைக்கு மேல கோழிக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் செவில்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? எனக்கு தெரியல. தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும். நான் ரிசர்ச் பண்ணல. ஸோ அந்த என்னமோ சொல்லுவாங்களே! கோழிக்கொண்டை இல்ல?
கோழி கொண்டை அது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நான் எல்லோ கலர் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு, கோல்டு கலர் எடுத்துக்கலாம். இல்ல மெட்டாலிக் கலர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதா நம்ம ஒரு வளைவு அந்த ஃபெதர் குட்டி குட்டியா கோழியினுடைய உடம்புல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதில வந்து டீட்டெயிலிங் குடுக்கறதுக்காக இப்படி எடுக்கிறோம். இதுக்குள்ள வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸும் நம்ம குடுக்க போறோம். ஸோ ஸ்ட்ரோக்ஸ் குடுத்துட்டா, நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீட்டெயிலிங்கா அது கிடைக்கும். இந்த பக்கம் பண்ற மாதிரி நீங்க ஆல் ஓவர் தி சைடு என்டையர் கோகனட்டுக்குள்ள எல்லாத்துலயுமே பண்ணிடணும். ஸோ ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி குடுத்துட்டா பார்க்கறதுக்கு அழகா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில இந்த மேல ஃபெதர் இருக்கு இல்லையா? பேக் சைட் ஃபெதர் அதுக்கும் இந்த கோல்டு கலர் குடுத்து இந்த மாதிரி டீட்டெயிலிங்க வந்து நம்ம குடுத்துட்டு சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் கலர்ல நம்ம இந்த மாதிரி அழகா வந்து வரைஞ்சிடணும். ஸ்ட்ரோக்ஸும் குடுத்துட்டு, கீழ பேஸுக்கு மட்டும் ஒரு கர்வியா ப்ரவுன் கலர்ல குடுத்துட்டோம்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இது இருக்கும். அந்த டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு ஓவரால் பார்க்கும்போது, நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வந்து குடுக்கும். நம்ம ஸ்லீப்பிங் பியூட்டி ஹென் கோழி அழகா ரெடி ஆயிட்டாங்க. இந்த அழகிக்கு நம்ம கண்ணுல இந்த மாதிரி டீட்டெயிலிங் குடுத்துடலாம். முழு கண்ணு நீங்க வரையணும்னாலும் வரைஞ்சுக்கோங்க. பட் இது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. ஃபெதர்லயும் ப்ரவுன் கலர்ல இந்த மாதிரி லைன்ஸ் நான் முன்னாடி குடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதையும் இந்த மாதிரி அழகா நம்ம குடுத்துட்டோம்னா, இவங்க ரெடி. இவங்களுக்கான அந்த ஃபெதர் இருக்கு இல்லையா? இந்த சைட்ல அதையும் நம்ப ஃபெவிபாண்ட் இல்லன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிட்டு, அதுல ப்ரவுன் கலர்ல இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் வரைஞ்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் இது இப்படி கர்வா வரைஞ்சிட்டு, என்டையரா லாஸ்ட்ல ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி அழகா நம்ம குடுத்துட்டோம்னா, நம்ம அழகான ஸ்லீப்பிங் பியூட்டி ஹென் ரெடி. இவங்க பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அழகா இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தூங்கும்போதே, இவங்கள நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஸோ இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இவங்கள எப்படி யூஸ் பண்ண போறேன்னா, பென் ஸ்டாண்டா இவங்கள யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதோட மட்டும் நிறுத்தாம, இவங்கள எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றேன் பாருங்க. இவங்க முழிச்சுட்டாங்கன்னா, இவங்கள நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இவங்க எப்பவுமே தூங்குற மாதிரி இருக்கணும்னு, இவங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் ஐஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே எவ்ளோ அழகா இருக்காங்க இல்லையா பார்க்கறதுக்கு. ஒரு கியூட்டான ஹோம் டெக்கர் நம்ம வீட்டுக்கு வேணும். கிச்சன்ல ஒரு சூப்பரான பொருளாவும் இத மாத்துறதுக்கு ஐடியா சொல்லப் போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பென் ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம். பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து டெய்லி வேர் பேங்கிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அத வந்து நீங்க இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இன்னும் சைஸ் பெருசான கோகனட் ஷெல்லுனா நீங்க பேங்கிள் அப்படியே வந்து படுக்க போட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா மேல 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 வந்து எடுத்துட்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல முட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு எக் கண்டெய்னரா இவங்கள நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? நம்ம கிச்சன் ஆர்கனைசர். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். கீழ பேஸுக்கு வந்து உங்களுக்கு நல்ல அழுத்தமா ஏதாவது வேணும்னா, நீங்க ஃபெவிபாண்ட் ஐ மீன் அந்த டபுள் டேப் இருக்கும் இல்லையா? அத வந்து கீழ நீங்க தரையில வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோகோனட் ஷெல் வச்சுட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிரிப் இன்னும் நல்லா இருக்கும். இப்படி அப்படின்னு சாயாம இருக்கணும்னா, அந்த மாரி கீழ கிரிப்புக்கு டபுள் டேப் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கோகோனட் ஷெல் வச்சுட்டு, அப்புறம் நீங்க இத யூஸ் பண்ணலாம். ஏன்னா முட்டைய ஜாக்கிரதையா கையாளணும். அப்புறம் இந்த மாதிரி நட்ஸ் இல்ல ஸ்நாக்ஸ இத ஸ்டோர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் உள்ள இருக்கிறது கோகோனட் நேச்சுரலா இருக்கிறதுனால, ஃபுட் கண்டெய்னரா இத நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபுட் ஸ்டோரேஜிங்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதனால தான் உள்ள வந்து நான் எந்த பெயிண்டும் அடிக்கல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னா, நீங்க மண்ணு வந்து கப்புல கொட்டி, இந்த மாதிரி நீங்க எந்த மினி பிளான்ட் இந்த ஃபெனுகிரீக் அதாவது வெந்தய செடிலாம் வளர்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு மினி பிளான்டிங் ஹோம் டெக்கரா கூட இத நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இத செஞ்சுட்டு இத எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது, நம்மளுடைய ஸ்டோரேஜ் நெசசிட்டி அதாவது நம்ம தேவைக்கு என்ன மாரி ஸ்டோரேஜ்க்காக இத யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுல இருக்கு. இந்த 5 ஸ்டோரேஜ் ஐடியால எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம ஆர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பை.